கார்த்திக் தீபா சீரியலில் இன்றைக்கி ஒரு சூப்பரான எபிசோட் வந்திருக்கு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள். மீனாட்சி வந்து ஃபோனை போடுறாங்க. ஃபோனை போட்டோன்னா வந்து எடுக்க மாட்டேங்கிறப்பல ஆனந்த் வந்து ஃபோனை எடுக்காமல் இருந்தால் அவங்களுக்கு சந்தேகம் வந்துடும், அதனால் தயவு செஞ்சு ஃபோனை எடு அப்படின்னு சொன்னோன்னே ஃபோனை எடுக்கிறாங்க. எடுத்தோடனே என்ன இப்போ தானே பேசினேன், அதுக்குள்ளே வந்து வாய்ஸ் காலுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் நீங்கள் போட்டிருந்த ஷர்ட்டு நான் செலக்ட் பண்ண மாதிரியே இருக்கே அப்படின்னு கேட்டோன்னே உடனே ஃபோனை வந்து மறைச்சிக்கிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம் ஷர்ட்டை பற்றி கேட்குறா அப்படின்னோடனே ஏதாவது சொல்லி சமாளிங்க அப்படின்னோடனே, அது ஒன்றும் இல்லை, நீ ஒன்றும் கவலைப்படாத மீனாட்சி, நீ வந்து ஆசைப்பட்டு எனக்கு வேறு ஷர்ட் பிடிச்சிருந்துச்சி, நீ வேறு ஆசைப்பட்டு ஷர்ட் கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணியா, அதனால் இங்கேயே பெங்களூர்லேயே 4-5 கடை ஏறி இறங்கி இதே மாதிரி ஷர்ட்டை வந்து வாங்கினேன் அப்படின்னோன்னே, ஓ அப்படியாங்க, நான் கூட தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்னோடனே, தப்பானா நான் கூட என்னென்னமோ நினச்சி சந்தேகப்பட்டுட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, என்ன சந்தேகப்பட்டியா, இல்லைங்க அதான் சொல்கிறேன்ல, என் புத்தி தப்பாக ஏதோ சிந்திச்சிருச்சு, உங்கள் மேலே நம்பிக்கை இல்லையா அப்படின்னு கேட்டேன்னா, உங்களை நம்பாமல் வேறு யாரை நம்ப போகிறேன், அதெல்லாம் எனக்கு ஒரு கவலையும் இல்லை, நீங்கள் பத்திரமா இருங்க, நீங்கள் வேலையை பாருங்கள், நான் வேறு ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கேன், சாரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே அந்த பொண்ணு வந்து பக்கத்தில் ஃப்ரெண்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டோன்னே, தயவு செஞ்சு சொல்கிறேன் இப்போதைக்கு இதை பற்றி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக போயிடுறாங்க. சே, எப்போ பார்த்தாலும் வந்து கல்யாணத்தை பற்றி பேசும்போது கரெக்டாக எப்படி தான் இந்த மீனாட்சிக்கு மூக்கு வேர்க்குதோ தெரில, கரெக்டாக அந்த சுச்சுவேஷனில் பேசுகிறவே இவன் மனசை கலைச்சி விட்டுறான். கூடி சீக்கிரம் வந்து சீக்கிரமாக இவன் கையிலேருந்து தாலியை வாங்கிட்டு அடுத்தது நம்ம திட்டத்தை வந்து செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் என்னென்னா, வாசலில் வந்து நிறைய பத்திரிகையாளர்கள் வந்திருக்காங்க. வந்தோன்னே வந்து மைக்கை எடுத்து நாங்கள் தீபாவை பேட்டி எடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே, மீனாட்சி வந்து ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்ட்டு உள்ளே வந்து உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சதுக்கப்புறமேட்டுக்கு தீபாவை போய் வந்து கூப்பிட்டு பேசலான்னு போகிறப்ப வர்ற வழியில் வந்து சாமி ரூமில் சாமி கும்பிட்டுட்டு இந்த பக்கம் வராங்க அபிராமி அம்மா. வந்தோடனே என்ன வேகமாக போகிற அப்படின்னோடனே, இல்லை தீபாவை பேட்டி எடுக்கிறதுக்காக வந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே, சரி நீ போய் கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஹாலில் வந்து உட்காந்துக்கிறாங்க சோபாவில். மேலே போய் தீபா கிட்ட வந்து பேட்டி எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே, வேண்டாமே இதுக்கப்புறம் வந்து இந்த நான் பேட்டி கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னேன்னு சொல்லிடுங்க அப்படின்னோடனே, கார்த்தி வந்து அண்ணி அவங்க வருவாங்கன்னு போய் நீங்கள் சொல்லி அவங்களுக்கு வந்து காஃபி கொடுத்துட்ருங்க, நான் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, கார்த்தி வந்து கூப்பிட்றாங்க. கூப்பிட்டுட்டு உட்காருங்க, ஏன் வேண்டான்னு சொல்கிறீங்க, இது வந்து இதுக்காக தானே நம்ம போராடின அங்கீகாரம் கிடைக்கிறப்ப வந்து அதை விட்டுறக்கூடாது, அப்புறம் வந்து நம்ம ஜெயிச்சதுக்கான அர்த்தமே இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொன்னோன்னே, அது புரியுது சார், நேத்திக்கு வந்து அத்தைக்கு வேறு அடிபட்டிருக்கு, இப்போ நான் போய் பேட்டி கொடுத்தேன்னா மேற்கொண்டு அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி ஆகிடும், அதான் சொல்கிறேன்ல, நேத்திக்கு நடந்தது வந்து எதர்ச்சியாக நடந்தது, அதை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இப்படி வந்து வர்ற இதை வந்து தட்டி கழிக்கக்கூடாது, அது மட்டும் இல்லை அவங்க வந்து உங்கள் பாட்டு வந்து பிடிச்சிருந்து ஃபேமஸ் ஆகணுங்கிறதுக்காக பேட்டி எடுக்க வராங்க, அதெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக டீல் பண்ணணும், அவங்க வேணான்னு சொல்லிட்டோன்னா அது வந்து சரியாக வராது, நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு படியும் முன்னேறதுக்கு அவங்களோட உதவி நமக்கு கண்டிப்பாக தேவை, அதனால் வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும், போங்க எதுவாக இருந்தாலும் அம்மாட்ட நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு கீழே வந்துடுறாங்க. கீழே வந்தோடனே தீபா வந்து வணக்கம் சொல்லிவிட்டு உட்காராமல் ஒரு செகண்ட் யோசிக்கிறாங்க. அப்புறமேட்டுக்கு உட்காந்துடுறாங்க. உட்காந்தோடனே அபிராமியமாக முறைச்சி பார்க்குறாங்க வழக்கம் போல். அப்புறம் பேட்டி அடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு நிமிஷம், நான் வந்து தான் தீபா, என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கார்த்திக், அவர் வந்து நிறைய பிஸ்னஸ்லாம் பண்ணி இப்போ கூட சமீபத்தில் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கார் அப்படின்னோடனே, சவாலில் கூட பாடியிருந்தேன்ல அப்படின்னு, ஆமாம் தெரியும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமேட்டு கார்த்திகை பற்றி இன்ட்ரோ கொடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு தான், சின்ன வயசுலேருந்தே வந்து நான் யார்கிட்டையும் சங்கீதம் கற்றுக்கல, எங்கள் குடும்பத்தில் வந்து நாதஸ்வரம் வித்துவான் எங்கள் அப்பா, அதனால் வந்து ஒவ்வொரு கோயிலாக போய் பாடுவோம், அதில் வந்து அப்படியே பாடி கச்சேரி மாதிரி கற்றுக்கிட்டு சின்ன சின்ன கச்சேரிலாம் பாடிக்கிட்டு இருந்தேன். இப்போ அதுக்கப்புறமேட்டுக்கு கார்த்திக் தான் வந்து என்னோடய குரலை வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து கண்டுபிடிச்சி எல்லோரும் முன்னாடியும் வந்து பாட வச்சார். சமீபத்தில் கூட வந்து நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு வந்து எனக்கு அவ்வளோ கஷ்டங்கள் இருந்தோம், அதை வந்து என்னை வெற்றி பெற வச்சதே அவர் மட்டும்தான், என்னோடய ஒவ்வொரு வெற்றிக்கு காரணம் அவர் தான் அப்படின்னு சொன்னோன்னே, உங்கள் ஹஸ்பண்ட் மாதிரி எல்லாருக்கும் ஹஸ்பண்ட் அமைஞ்சிட்டா வந்து நிச்சயமாக எல்லாருமே சக்ஸஸ் ஆகிடலாம் அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் இப்போ உங்களுக்கு வந்து பாடுறதுக்கு வந்து சினிமாவில் வாய்ப்பு கிடச்சிருக்கா அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் ஒரு மியூசிக் டைரக்டர் வாய்ப்பு கொடுத்துருக்காரு, அதையும் நான் ஏற்றுக்கிட்டேன், நான் இப்போ வந்து அடுத்த வந்து என்னோடது சினிமாவில் தான் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு தீபா சொன்னேன். அபிராமி அம்மா டக்குன்னு முறைச்சி பார்க்குறாங்க, யாரை கேட்டு ஒத்துக்கிட்டான்னு அந்த கண்ணுலேயே தெரியுது. ஐஸ்வர்யாவும் என்னது இது பாட ஒத்துக்கிட்டாளா, இது நமக்கு வந்து யோசிச்சுக்கிட்டு தானே இருப்பான்னு நினச்சா பேட்டிலேயே தைரியமாக கொடுக்குறாளே, அதுவும் அபிராமி அம்மா முன்னாடியே என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டக்குன்னு அருணாச்சலத்துக்கிட்ட மைக்கை கொடுக்குறாங்க. அவர் வந்து உங்கள் மருமக நிச்சயமாக ஜெயிப்பாங்கன்னு தெரியுமா அப்படின்னு, ஆமாம் முன்னாடியே தெரியும், அவங்க கார்த்திக் வந்து இப்போ மட்டும் இல்லை, அவங்க யாருன்னு தெரியறதுக்கு முன்னாடியே வந்து அவங்க வாய்ஸ்க்கு வந்து நாங்கள் எல்லாருமே பெரிய ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அபிராமி அம்மாட்டக்கு வந்து கேட்குறாங்க. அவங்க டக்குன்னு எனக்கு பேட்டி கொடுக்கலாம் இஷ்டம் இல்லை, டக்குன்னு ஏஞ்சி போயிடுறாங்க. அதுக்கப்புறமேட்டு தீபா வந்து பேட்டி கொடுத்து முடிச்சிடுறாங்க.
அதுக்கப்புறம் நம்ம அபிராமி அம்மா தனியாக ரூமில் இருக்கப்போ ஐஸ்வர்யா வழக்கம் போல் தூபம் போடுறதுக்காக போய் பேசுகிறாங்களா. இப்போயே வந்து கார்த்திகை வந்து மேனேஜர் மாதிரி ஆக்கிட்டா இனிமேல் வந்து நான் சொன்னபடி தான் அவள் வந்து பொழுதனைக்கும் வந்து இனிமேல் கார்த்திக் பேர் வந்து டம்மி ஆகிடும். அதுக்கடுத்தது இவளோட பேர் தான், இவள் தான் பெரிய சிங்கர், அவளோட வீடுன்னு அடையாளம் காட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு. நீ தேவையில்லாத பேசுகிற வேலை வச்சுக்காத போ அப்படிங்கிறாங்க. இந்த பக்கம் தீபா வந்து அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. தர்மலிங்கம் அவர் வீட்டுக்கு, அப்பா வீட்டுக்கு வந்தோடனே ஆரத்தி எடுக்கிறாங்க. ஆரத்தி எடுத்து முடிச்சோடனே எதுக்குமா இதெல்லாம் கண் திருஷ்டி பற்ற போகுது, எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து ஆரத்தி எடுக்கிறது தான் முறை அப்படின்னு சொல்லிட்டு ஆரத்தி எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போகிறாங்க. என் பொண்ணுக்கு எவ்வளோ வந்து அருமையாக அத்தனை பேரும் கை தட்டுறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் வந்து நம்ம கார்த்தி மாப்பிள்ள தான். அவருக்கு தான் எல்லாம் நன்றியும் சொல்லணும். நம்ம வாழ்நாள் ஆசைப்பட்டது கனவு வந்து நிறைவேறிடுச்சு அப்படிங்கிறாங்க. அதோட எபிசோட சூப்பராக முடிக்கிறாங்கன்னே சொல்லலாம்.